தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சுவிட்சு 2 ஏடிசி 3 எல்இடி இந்த டாஸ்க்காக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதே 2 ஏடிசி ஒரே ஒரு டிஜிட்டல் சுவிட்சு 2 எல்இடி இந்த டாஸ்க்கை தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏடிசி ஒரு சுவிட்சு 2 எல்இடி அண்டு எல்சிடி டிஸ்பிளே இந்த வேல்யூ இதில் இருக்க வேல்யூ எல்லாமே என்ன பண்ணணும் எல்சிடி டிஸ்பிளேல பின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்இடி வந்து என்ன ஆகணும் இனிஷியலாக ஆன் ஆகணும். ஃபஸ்ட்டு ஏடிசி வேல்யூ வந்து எபோட் 230 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எல்இடி வந்து ஆஃப் ஆகிட்டு செகண்ட் எல்இடி வந்து ஆன் ஆகணும். ஏன்னா இனிஷியலாக எல்இடி வந்து ஆஃப் ஆகிட்டு செகண்ட் எல்இடி வந்து ஆன் ஆகணும்னு சொல்கிறேன். ரெண்டாவது ஏடிசி வேல்யூ வந்து எபோட் 30 இருக்கணும். ஃபஸ்ட் எல்இடி வந்து ஆஃப் ஆகணும், செகண்ட் எல்இடி வந்து ஆன் ஆகணும். ஃபஸ்ட் சுவிட்ச் பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட்டாக இருக்கணும். ஓகே, சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 5 வோல்ட் வரணும். அந்த 5 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும் ஃபஸ்ட் எல்இடி ஆஃப் ஆகிட்டு செகண்ட் எல்இடி வந்து ஆன் ஆகணும். இதுதான் டாஸ்க்கு. ஓகே, நம்ம ப்ரீவியஸான கோர்ஸ் கனெக்டாக கொடுத்த பிபிடி தான். அதில் இருக்க டாஸ்க்கை வந்து அப்படியே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த டாஸ்க்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து கோடிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். கோடிங் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் .h லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி இது எல்லாமே போட்டிருக்கேன். ஏடிசி 1 A0 ஏடிசி 2 அப்படிங்கிறது A1 எல்இடி 1 2 எல்இடி 2 வந்து 3 மூணாவது பின்னு சுவிட்சை வந்து 4th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏபிசி அப்படின்னு 3 டம்மி ரிபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாயில் செட்டப்லாம் அஸ்யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான் சொல்லியிருக்கேன். ஓகே, சுவிட்ச் இன்புட்டு எல்இடி டிலே 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு எல்இடியை வந்து ஹை பண்ணு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் ரைட்டு எல்இடி 1 ஹை. இந்த எல்இடி 1 ஹை எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு இனிஷியலாக எல்இடி வந்து ஹை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்காக எல்இடி 1 ஹை பண்ணியிருக்கேன். வாய்டு லூப்பில் அதே அனலாக் சென்சர் ப்ரீவியஸ் கோடிங் என்ன பண்ணோம் அதே தான் 2 அனலாக் சென்சரும் கொடுத்துருக்கேன். இந்த கோடிங்கை பாருங்கள். அந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பார்த்து நான் கேட்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சென்சர் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் சென்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெயின் ட்ராப் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். ரெயின் சென்சர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சென்சர் வேணுமோ அந்த சென்சார் நீங்கள் யூஸ் பண்ணி டிஜிட்டல் சென்சர். அப்போ அதோட வேல்யூ என்ன பண்ணிங்க சீல பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அப்போ உங்களுக்கு எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி நான் இதில் வந்து சிங்கிள் டிஜிட் அப்படியே என்ன பண்ணுறேன் 14 காலமில் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி இஃப் ஏ கிரேட்டர் தென் 230 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன் டிஜிட்டல் லைட்டு எல்இடி 1 வந்து லோ பண்ணிட்டு எல்இடி 2 வந்து ஹை பண்ணி விட்டேன். இஃப் பி கிரேட்டர் தென் 30 இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது அனலாக் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 30 இருந்துச்சு அப்படின்னா என்ன எல்இடி 1 வந்து லோ பண்ணிட்டு எல்இடி 2 வந்து ஹை பண்ணிட்டேன். அடுத்து இஃப் சி ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன டிஜிட்டல் லைட்டு எல்இடி 1 வந்து லோ பண்ணிட்டேன் எல்இடி 2 வந்து ஹை பண்ணிட்டேன். ஓகே, டிலே 0.3 மில்லி செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்ல அதுக்காக என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி இருக்கிறேன். இந்த எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்து டன் கம்பைலிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் சிமுலேஷன் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த டைம் இந்த வீடியோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் ஐஎஸ்ஐஎஸ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு 2 ஏடிசி ஒரு சுவிட்சு ஃபஸ்ட்டு எல்இடி செகண்ட் எல்இடி அதே மாதிரி ஒரு எல்சிடி. ஓகே, அந்த சிமுலேஷன் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அடினோக்கான ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த சிமுலேஷன் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது இல்லை அடினோ டாஸ்க்கு ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 டாஸ்க்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். எப்படி ஒரு எல்இடி எடுத்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகே, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் இப்போ வந்து இந்த கோடிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஐசியை டபுள் கிளிக் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து 61 ஏடிசி 2 ஏடிசி 1 சுவிட்சு 2 எல்இடி ஸ்டேட்டஸ் இதை அப்லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாரேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து ப்ளே பண்ணுறேன். கோடிங்கை ப்ளே பண்ண உடனே என்ன ஆகும் எனக்கு வெல்கம் அஸ் யூஸ்வல் வெல்கம் ப்ளே பண்ணிட்டு 1 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். ஓகே, 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற சென்சார்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணும். ஓகே, மொத்த 3 ஏடிசி வேல்யூமே 0 இருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிட்சு வந்து 0 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் சென்சார் வேல்யூவாக எபோட் 230 கொண்டு போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து என்ன ஆகணும் எபோட் 230 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும் ஃபஸ்ட்டு எல்இடி ஆஃப் ஆகிட்டு செகண்ட் எல்இடி வந்து ஆன் ஆகணும். ஓகே, இப்போ நான் பண்ணுறேன் 113 கொண்டு வந்திருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது ஃபஸ்ட்டு எல்இடி மட்டும் தான் ஆன் ஆகுது. செகண்ட் எல்இடி பார்த்திங்க அப்படின்னா ஆஃபில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் எகெயின் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ 174 205 அப்போ எனக்கு என்ன ஆகலை ஆஃப் ஆகலை. இப்போ 215 அப்போயும் 225 அப்போயும் எனக்கு என்ன ஆகலை ஃபஸ்ட் எல்இடி ஆஃப் ஆகலை செகண்ட் எல்இடி ஆஃபில் தான் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் எல்இடி ஆனில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அடுத்த வேரியேஷன் என்ன ஆச்சு 236 ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன ஆச்சு செகண்ட் எல்இடி வந்து ஆன் ஆகிடுச்சு.
இப்போ நான் அதை வந்து என்ன பண்ணுறேன், பிலோ பண்ணாலும் நமக்கு என்ன ஆகாது, எல்இடி வந்து சேஞ்ச் ஆகாது. ஏன் நம்ம டாஸ்க்கு என்னது எபோ 280 அதிகமாகிடுச்சு அப்படின்னா ட்ரிப் ஆகணும். ஓகே, இந்த எல்இடி வந்து ட்ரிப் ஆகிட்டு இந்த செகண்ட் எல்இடி வந்து ஆன் ஆகும்னு சொன்னோம், அது கரெக்டாக நடந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணேன், எகைன் இந்த எல்இடி வந்து நீங்கள் லோ பண்ணிடுங்க. நீங்கள் ஹைலியே வச்சு நீங்கள் பண்ணி மறுபடியும் சிமுலேஷன் ஆன் பண்ணி அப்படின்னா எகைன் எல்இடி ஆஃப் ஆகும், மற்ற ஃபங்க்ஷன் எதுவுமே நடக்காது. ஓகே, ஆனால் அந்த எல்இடியை லோ பண்ணிட்டு எகைன் என்ன பண்ணிட்டேன், ஹை பண்ணிட்டேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா அது 30 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், ட்ரிப் ஆகணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், 30 அப்படிங்கிறப்போ லைட்டாக ஏதாவது வெரி பண்ணுறேன், 10, 20, இப்போ பார்த்தீங்கன்னா 31. அப்போ என்னாச்சு, ஃபஸ்ட் எல்இடி வந்து ஆஃப் ஆகிடுச்சு, செகண்ட் எல்இடி வந்து ஆன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து கீழே கொண்டு வரேன், ஆல்ரெடி 0 கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் ப்ளே பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, நமக்கு லாஸ்ட் ஒரு சான்ஸ் வந்து சுவிட்சு டிஜிட்டல் சென்சாரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஜிட்டல் சென்சாரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிஜிட்டல் சென்சார் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னாச்சு, எல்இடி 1 வந்து ஆனில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும், அங்கே வேல்யூ 1ன்னு அப்டேட் ஆகுமா, அப்டேட் ஆகிட்டு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து என்ன ஆகிடும், செகண்ட் எல்இடி ஆன் ஆகும். இப்போ நான் விட்டுட்டேன். இப்போ விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, இங்கே 0ன்னு வந்துருச்சு. ஆனால் எல்இடி ஆன் ஆகுது, ஆன் ஆகாது. ஃபஸ்ட் எல்இடி, செகண்ட் எல்இடி மட்டும் தான் ஆனில் இருக்கும். ஓகே, நம்மளோட கான்செப்டே ஏன்னா சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபஸ்ட் எல்இடி இன்ஸ்டலேஸ் ஆகும். ஓகே, இதான் கான்செப்ட்டு. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டை எப்படி பதிவு பண்ணுறது, அதே மாதிரி நோடெம்சிக்கான வீடியோஸு எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை வாட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.